அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, டெட்டாக இருந்தாலும் சரி, பிஇஓ, எஸ்ஜிடி எதுக்கு படித்தாலும் மேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். ஓகேவா? மேக்ஸ் நம்ம இன்னிலேருந்து கண்டினியூஸாக நம்மளோட சேனலில் பார்க்க போகிறோம் சம்ஸு. ஓகேவா? இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ மேக்ஸ் எப்படி கொண்டு போகிறோம் என்னங்கிறதுலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இன்றைக்கி நம்ம சாப்டருக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெட்டீரியல் இருக்கும். ஓகேங்களா? அந்த மெட்டீரியலில் பேசிக்காக என்னென்ன சம்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி மாடல் சம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். எடுத்தோடனே சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஏன் டேரெக்டாக இதுக்கு போகிறோம் அப்படின்னா, எந்தெந்த மாதிரி மாடல் சம்ஸ் இருக்குது, எப்படி எப்படிலாம் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம பேசிக்காக எடுத்துகிட்டு போனோம்னா பேசிக்காகவே தான் போயிட்டுருப்போம். ஃபஸ்ட் நம்ம வந்து கான்செப்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சம்ஸ்லாம் எப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் ஓகேங்களா, அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சிம்பிளிஃபிகேஷன். சிம்பிளிஃபிகேஷன் எல்லாருக்குமே தெரியும். சுருக்குதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தமிழில். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் புரியிற மாதிரி தான் நான் டீச் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்கள் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் படித்தாலும் கண்டிப்பாக மேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷன். இதில் பேசிக்காக சிம்பிளிஃபிகேஷன்னா என்ன, சிம்பிளிஃபை அப்படின்னாலே என்ன, மீன்ஸ் டு மேக் இட் சிம்பிள் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா சுருக்குதல் அப்படிங்கிறனாலே ஒரு டேர்ம், ஒரு சர்டன் நம்பர் கொடுத்துட்டு போகிறாங்க. அந்த நம்பரை வந்து எவ்வளோ நம்மளால் ஷார்ட் ஃபார்மாக பண்ணி எழுத முடியுமோ அதை எழுதுகிறோம். ஆனால் ஓகேவா, அதுக்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தனி வட்டி, கூட்டு வட்டிலாம் படிப்போம்ல. அதில் வந்து இப்போ எப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்தா அந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு இருக்கும். அந்த மாதிரி இதில் மேக்ஸில் சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ரூல் இருக்குது. அந்த ரூல் பேர் என்ன அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த போர்ட் மாஸ் அப்படின்னா என்ன, அதோட டெஃபினேஷன் என்ன, ஓகேங்களா? ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒரு திங் இருக்கும். ஓகேங்களா? அதான் மெயினாக நம்ம சொல்லணும்னா இந்த பெருக்கல், கூட்டல், வகுத்தல், கழித்தல் இது எல்லாமே வரும். ஓகேங்களா? அது போக ப்ராக்கெட்ஸ் நம்ம போடுவோம்ல, அந்த ப்ராக்கெட்ஸில் நிறைய விஷயம் இருக்குது. இன்றைக்கி நம்ம பேசிக்காக பார்க்க போகிறோம். நாளைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், போர்ட் மாஸ். பீனா என்ன, ஓனா என்ன, ஓகேவா? பி ஃபார் ப்ராக்கெட், ஓ ஃபார் ஆஃப், டி ஃபார் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இது நமக்கு நார்மலாகவே தெரியும் இல்லையா? கழித்தல், பெருக்கல், ஆட் பண்ணுறது கூட்டல், சப்ராக்ஷன் கழிக்கிறது. ஓகேங்களா? இது நமக்கு தெரியும். இதை வச்சு சம்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சம் ஆஃப் 2 numbers is 60 and one number exceeds another by 12. Find the number. இந்த கொஸ்டினை நான் மறுபடியும் ரீட் பண்ண நல்லா கவனிங்க. The sum of 2 numbers is 60 and one number exceeds another by 12. Find the number. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. சம் அப்படின்னா என்ன? சம் அப்படின்னாலே அடிஷன் அர்த்தம். ஓகேங்களா? சம் அப்படின்னாலே அடிஷன். அப்போ 2 நம்பர், சம் ஆஃப் 2 numbers is 60. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒரு நம்பர்னு நான் வைக்கிறேன். ஓகேங்களா? ஒய் ஒரு நம்பர்னு நான் வைக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 60. ஓகேவா? இப்படி நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறதுக்காக, புரிய வைக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அண்ட் ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் another number by 12. அப்போ ஒன் நம்பர் எக்ஸீட்ஸ் another number by 12 அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஒரு நம்பர் இருக்குது, அந்த நம்பரை விட கூடுதலாக 12 ஆட் ஆகுது அது கூட. ஓகேங்களா? அனதர் நம்பர், ஒரு நம்பர், லெட் த நம்பர் பி எக்ஸ். ஓகேங்களா? ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இன்னொரு நம்பருக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நம்பர் அந்த நம்பரை விட 12 கூடுதலாக இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர் எக்ஸை விட 12 கூடுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்க கொடுத்துருக்க ஹிண்ட். ஃபைண்ட் த நம்பர் அப்படின்னு கேட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். எக்ஸ் ஓகேங்களா ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 60. ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 60. அதாவது ஒரு நம்பர் இருக்குது, அப்புறம் அந்த நம்பர் ப்ளஸ் 12. ஓகேங்களா? இது ரெண்டையும் கூட்டினோன்னா சம் ஆஃப் 2 numbers இஸ் ஈக்குவல் டு 16 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதிலேருந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இதிலே நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே.
ஸோ இங்கே நம்ம சம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 12 ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு 60. நல்லா கவனிங்க, இந்த போர்ட் மாஸ் ரூலை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்குது பி ப்ராக்கெட்டை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் பண்ணலாமா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் என்ன, 2x. ஒரு எக்ஸ் இருக்குது, அது கூட இன்னொரு எக்ஸ் சேர்த்தா 2x. ஸோ 2x ஆட் பண்ணிடுறோம், ப்ளஸ் 12 இருக்குது. இப்போ இங்கே நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அடுத்து போர்ட் மாஸ் ரூல் படி ஓகேங்களா, இங்கே இந்த அடிஷன் ஓகேங்களா, இதை வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண நம்ம என்ன பண்ணலாம்னா, 2xஐ நம்ம இங்கே வச்சுட்டு 60 அந்த சைட் 60 கூட இந்த 12 அந்த சைட் கொண்டு போனோம்னா 60 - 12 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், நமக்கு 48 கிடைக்கும் இல்லையா? ஸோ 2x 48 அப்படின்னா எக்ஸ் என்னது நமக்கு ரொம்ப ஈஸியாக நீங்களே சொல்லிடலாம். எக்ஸ் வேல்யூ நமக்கு என்ன வரும்? எஸ். ஸோ எக்ஸ் வேல்யூ வந்து 48/2 பண்ணோன்னா நமக்கு 24 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸை வந்து 24ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா கவனிங்க, எக்ஸை வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டோம், 24ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ ஒரு நம்பர் என்னங்கிறது கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ எக்ஸ் 24னா எக்ஸ் ப்ளஸ் 12 என்ன, எக்ஸ் 24, எக்ஸ் ப்ளஸ் 12 என்ன, 24 + 12 போட்டோன்னா ஆன்சர் கிடச்சிடும். 36 தான் இப்போ இன்னொரு நம்பர். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சம்மு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 24, 36 ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் the same. The sum of two numbers is 116 and one number exceeds another by 32. Find the number. ஓகே, இங்கே sum of two numbers வந்து 116 கொடுத்துட்டாங்க. சேம் அதே ப்ராசஸ், எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 32 ஓகேயா போட்டிங்கன்னா ஆன்சர். இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் 32 ஓகேவா ப்ராக்கெட். ஸோ இது பண்ணுறக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2x ப்ளஸ் 32 இஸ் ஈக்குவல் டு 116 அப்படின்னு போடுவோம். இப்போ சேம் அதே மாதிரி 2xஐ வச்சுட்டு 32 அந்த சைட் கொண்டு போங்க. கொண்டு போயிட்டு இதுக்கு ஆன்சர் எப்படி போடலான்னு போட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சரை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 80 அண்ட் ஒன் நம்பர் இஸ் லெஸ் தேன் another by 14. இங்கே வந்து லெஸ் தேன். ஸோ லெஸ் தேன் அப்படிங்கும்போது மைனஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸோ அங்கே ப்ளஸ் பண்ணோம், அதுக்கு பதிலாக இங்கே மைனஸ். ஸோ சம்முங்கும் போது ப்ளஸ் தான் ஓகேங்களா. ஆனால் இன்னொரு நம்பர் இதை விட கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 80 ஓகேங்களா. ஸோ இந்த சம்மையும் நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அதே சேம் 2x தான். 2x ஆனால் மைனஸ் 14 இஸ் ஈக்குவல் டு 80. ஸோ நெக்ஸ்ட் என்ன போடுவோம், 2x இஸ் ஈக்குவல் டு 80. இந்த மைனஸ் இன்சைட் போகும்போது ப்ளஸ் 14 ஆகிடும் ஓகேங்களா. ஸோ 80 + 14 என்ன, 94. ஸோ எக்ஸ் 94னா 2x 94னா எக்ஸ் ஈக்குவல் டு 94/2, எக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு 47 ஓகேங்களா. ஸோ எக்ஸ் வேல்யூ 47 கிடச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இதை மைனஸ் பண்ணுறக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 47 கிடச்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ் மைனஸ் 14 இதை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் 14 போடோன்னா 47 - 14 என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். 33. வெரி குட். ஸோ 33 ஓகேங்களா, 33 தான் ஆன்சர். ஸோ 47, 33, 33, 47 அதுதான் ஆன்சர். ஓகே, ஓகே. சேம் இதுவும் அதே மாதிரி தான் சப்ராக்ட் பண்ணுறது. சம் ஆஃப் டூ நம்பர்ஸ் இஸ் 207 அண்ட் ஒன் நம்பர் இஸ் லெஸ் another by 53. அதாவது எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 53 இஸ் ஈக்குவல் டு 207. இந்த சம்மும் நீங்கள் சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஓகேவா.
ஆன்சர் என்னன்னு. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.